வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னாக்கா, நம்பிக்கை. நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு குறிக்கோள் அடைகிறதுக்கும் தேவை முதல் விஷயம் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நம்ம எப்படிலாம் தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்பிக்கையை தக்க வச்சுக்கிறதுக்கு முதல் படி, நம்பிக்கை இல்லாத நெகட்டிவ் பீப்புள்கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கணும். இதை நம்ம பண்ணிட்டோம்னாலே பாதி ஜெயிச்ச மாதிரி அர்த்தம். ஒரு சின்ன கதை மூலமா நம்ம பார்க்கலாம். ஒரு விவசாயி பண்ணை நிலங்கள் வைத்து ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறது. அவருக்கு ஒரு கழுவோட முட்டை கிடைக்குது. அந்த கழுவோட முட்டையை எடுத்துட்டு வந்து கோழி கூட்டுக்குள்ள வந்து அடை வைக்கிறார். அந்த கோழியும் குஞ்சு பொறிச்சு அந்த பறந்து குஞ்சு அதோட கோழியா வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த கோழி குஞ்சுக்கு அந்த பறந்தை வந்து பிடிக்க போகும்போதுதான் ஒரு ஆசை இருக்கும், நம்மளோட வலிமை அந்த பறவை இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த குஞ்சான அந்த பறந்து குஞ்சு வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த தாய்க்கோழி சொல்லும், அவங்க அப்புறம் பெரிய இடம், நம்மளால பறக்க முடியாது, அவங்களோட நம்ம போட்டி போட முடியாது, நம்ம வந்து நம்ம பாதுகாத்துக்கிறது நம்ம தப்பிச்சுதான் போகணும் அப்படின்னே சொல்லி அந்த கோழி குஞ்சை வந்து வளர்த்துக்கிட்டே வருது. ஒரு காலகட்டத்துல அந்த கோழி குஞ்சும் பெருசாவும் ஆயிடுது. பெருசாகி ரெண்டுமே அந்த குஞ்சா இருந்த பருந்தும் பெரிய பருந்தும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்ப அந்த ரெண்டு பறவைகளையுமே ஒரு நேரம் சந்திக்குது. நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் இருக்கோம், ஆனா நீ மட்டும் வேற பறக்க, என்னால பறக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த கோழிட்ட இருந்து வளர்ந்த அந்த பருந்து குஞ்சு கேட்குது. அதுக்கு அந்த உண்மையிலே பருந்தா இருக்கக்கூடிய அந்த பெரிய பறவை சொல்லுது, நம்ம ரெண்டு பேரும் இனம் ஒரு இனம் தான், ஆனா நீ வளர்ந்த இடம் வேற, நீ தன்னம்பிக்கை இல்லாத கோழிகளோட வளர்ந்ததுனால நீ அந்த கோழினே நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்ப என்னால முடியுமா உங்கள மாதிரி நான் பறக்க முடியுமான்னு கேட்டா அது உன்னால முடியாது, ஏன்னா நீ கோழிகளோடய வளர்ந்து வந்து அந்த கோழிகளோட குணாதிசயம் தான் உங்ககிட்ட இருக்கு, அதனால நீ பறக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பருந்து வந்து சொல்லுது. தன்னோட நிலைமை நினைச்சு அந்த கோழிகளோடய வளர்ந்த பருந்தும் கோழிகளோடய வளர்ந்து கோழிகளோடய இறந்தும் போயிடுது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் நம்ம வளர்ந்து வரக்கூடிய சூழல் முக்கியம், நம்ம சேரக்கூடிய ஆட்கள் முக்கியம். அந்த பருந்து தன்னோட பலம் என்னன்னே தெரியாம கோழிகளோட வளர்ந்ததுனால அதுவும் தன்னை கோழியாவே நினைச்சு கடைசியில இறந்தும் போயிடுது. ஸோ இது போலத்தான் நம்ம மனிதர்களும் நிறைய பேர் இருக்கும். நம்மை நாமே உணர்ந்து கொள்ளும் திறன் இல்லாததால் வாழ்நாளில் நம்மால் அடைய முடியும் வெற்றிகளை நாம் அடையதே இல்லை. நீங்களும் ஒரு பருந்தை போல உயர உயர பறக்க விரும்பினால் ஒரு பருந்தை போல பறக்கும் முறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் வெற்றி பெற்றவர்களோடு சேர்ந்து இருந்தால் நீங்களும் ஒரு வெற்றி வீரர் ஆவீர்கள். சிந்தனையாளர்களோடு சேர்ந்து இருந்தால் நீங்களும் ஒரு சிந்தனையாளர் ஆவீர்கள். கொடுப்பவர்களோடு சேர்ந்து இருந்தால் நீங்களும் ஒரு கொடுப்பவர் ஆவீர்கள். குற்றம் குறை சொல்பவரோடு சேர்ந்திருந்தால் நீங்களும் குற்றம் குறை சொல்பவரோடு சேர்ந்து உட்கார்ந்து விடுவீர்கள். யாராவது வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் அப்போதெல்லாம் இந்த சின்ன புத்தி உடையவர்கள் அவர்களிடம் குறைகளை கண்டு அவர்களின் தன்னம்பிக்கையை குலைக்க முயற்சிப்பார்கள். இப்படிப்பட்ட அற்ப புத்தி உள்ளவர்களை எதிர்க்க நினைக்காமல் விலகிச் செல்வதே மேல். தற்காப்பு கலைகளில் சில விஷயம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. தற்காப்பு கலையில வந்து நம்ம எதிராளிய அடிக்க நினைக்கிறத விட தடுத்து விலகி வர்றதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம அவங்கள எதிர்க்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஆற்றல் எல்லாமே அவங்கள எதிர்க்கிறதுலே சரியா போயிடும், அவங்கள ஜெயிக்க முடியாது. நம்ம தடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய ஆற்றல் எல்லாமே மிஸ்ட் ஆயிரும், அவங்கள ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுதான் நம்ம நெகட்டிவ் பீப்புளும் பாசிட்டிவ் பீப்புளுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம நெகட்டிவ் பீப்புள்கிட்ட இருந்து விலகி இருந்தாலே நம்மளுக்கு பாதி பாசிட்டிவா நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஒண்ணு, ஒரு மனிதனின் குணத்தை அவன் யாருடன் சேர்ந்திருக்கிறான் என்பதை மட்டுமல்லாமல் அவன் யார் யாருடன் சேருவதை தவிர்க்கிறான் என்பதை வைத்தே முடிவெடுக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்மளை பாசிட்டிவ் வச்சுக்கொள்ள சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தவிர்த்து தான் ஆக வேண்டும். அதில் நெகட்டிவ் ஒரு வகை. இன்னொரு வகை குடிப்பது, புகைப்பிடிப்பது, கவர்ச்சிகரமான படங்கள் பார்ப்பது, மதுவையே போதைப் பொருள் உபயோகிக்கும் நபர்களை ஏன் இவ்வாறு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டால் அவர்களுடைய பதில்
இந்த மாதிரி இருக்கும். கொண்டாடுவதற்கு, வேடிக்கையா ஜாலியா இருப்பதற்கு, பிரச்சனைகளை மறப்பதற்கு, ஓய்வு எடுப்பதற்கு, லைட்டா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்கு, மற்றும் திருவிழாக்களில் இன்ப துன்பங்களை சகஜமும் பகிர்ந்து கொள்வதற்கு என்றுதான் அவர்களுடைய காரணம் இருக்கும். ஸோ இதையும் நம்ம தவிர்த்துக்கிட்டோம்னா நெகட்டிவ்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நெகட்டிவான விஷயங்கள்ல இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு என்னெல்லாம் வழியோ அந்த வழியெல்லாம் நம்ம விட்டு கடைப்பிடிச்சாகணும். கெட்ட மனிதர்களிலிருந்து நம்ம விலகி இருக்கணும், கெட்ட பழக்கங்களிலிருந்து நம்ம விலகி இருக்கணும், கெட்ட குணங்கள்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. இதுலேருந்து விலகிட்டோம்னாலே நம்ம பாதி ஜெயிச்சாதான் அர்த்தம். அடுத்து வெற்றியாளர்களுடைய பழக்க வழக்கங்கள். எது அவசியமோ அதை செய்ய தொடங்குங்கள், பிறகு எது முடியுமோ அதை செய்யுங்கள். திடீரென்று முடியாததையும் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். ஒரு நாள் நீங்க முடியாது நினைச்ச காரியத்தை கூட ஒரு நாள் நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க, அது உங்களுக்கே தெரியாது. அதனால எது முடியுமோ அந்த செயல்ல முதல்ல இறங்கிடுங்க. வெற்றி பெறுபவர்களின் அறிகுறி. வெற்றி பெறுபவர் எப்போதும் வெற்றிக்கான வழிகளை தயார் செய்து வைத்திருப்பார். தோல்வி அடைபவர் எப்போதும் தோல்விக்கான காரணங்களை தயார் செய்து வைத்திருப்பார். வெற்றி பெறுபவர் உங்களுக்காக நான் இதை செய்கிறேன் என்பார். தோல்வி அடைபவர் இது எனது வேலை இல்லை என்பார். வெற்றி பெறுபவர்கள் நான் ஏதாவது செய்தாக வேண்டும் என்பார்கள். தோல்வி அடைபவர்கள் ஏதாவது செய்யப்பட வேண்டும் என்பார்கள். வெற்றி பெறுபவர்கள் சாத்தியக்கூறுகளை பார்ப்பார்கள், தோல்வி அடைபவர்கள் பிரச்சனைகளை பார்ப்பார்கள். வெற்றி பெறுபவர்கள் ஒரு காரியத்தை நிகழ்த்துவார்கள், தோல்வி அடைபவர்கள் ஒரு காரியம் அதுவாகவே நிகழட்டும் என்று காத்திருப்பார்கள். வெற்றி பெறுபவர்கள் வெற்றி பெற திட்டமிட்டு தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். இதில் முக்கிய வார்த்தை தயார்படுத்துதல். எந்த சூழ்நிலையும் சந்திக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இதை நம்ம எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கிறது நல்லது. வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசங்களையும் சில குணநலன்களையும் பார்த்தோம். அடுத்து வெற்றி பெறுவதற்கு நம்மளை பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம்னா நல்லது. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லாவற்றிலும் உள்ள நல்லதையே பாருங்கள். எதுலையும் நம்ம குறை கண்டுபிடிக்க கூடாது. எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் நம்ம மறந்துட்டு குறைய மட்டுமே நம்ம பார்ப்போம். ஸோ அதை கட்டணும். இப்பொழுதே எதையும் செய்து விடுகிற பழக்கத்தை கொண்டிருங்கள். எந்த ஒரு காரியத்தையுமே தள்ளி போடக்கூடாது. நமக்கு இது சரின்னு பட்டுச்சுன்னா அந்த காரியத்துல இறங்கி செய்ய ஆரம்பிச்சிடணும், செயல்ல இறங்க ஆரம்பிச்சிடணும். ஸோ அதான் நன்றி மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். நன்றி மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். எப்படி நன்றி மனப்பான்மை வளர்த்து கொள்றது? நம்ம எப்பயுமே குறை சொல்லியே பழகிட்டோம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு 6 நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு எப்பயுமே நன்றி விசுவாசத்தோடு இருங்க. நன்றி உணர்வு தன்னால நமக்குள்ள வந்துடும். உண்மையான கல்வியை பெறுங்கள். உண்மையான கல்வினா என்னங்க? உண்மையான கல்வினா இன்னைக்கு பட்டம் பதவி டாக்டர் பட்டம் கொடுக்குறது உண்மையான கல்வியா? இல்லை. வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த கல்வி தான் உண்மையான கல்வி. அந்த உண்மையான கல்வியை கற்றுக்கிறது எந்த கல்லூரிகளும் பள்ளிகளும் சொல்லி தருவதில்லை இன்றைய தலைமுறைக்கு. அது வாழ்க்கையில் அனுபவம் மட்டும்தான் சொல்லி கொடுக்கும். அதுதான் உண்மையான கல்வி. அந்த உண்மையான கல்வியை தேடி கற்றுக்கணும். உங்களுக்கென்று ஒரு சுய மதிப்பினை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்குன்னு ஒரு சுய மரியாதை இருக்கணும், விட்டு கொடுக்குற குணம் இருக்கணும், ஆனால் சுயமரியாதை இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னைக்கும் நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை விடக்கூடாது. தீய பாதிப்புகளிலிருந்து விலகி இருங்கள். நெகட்டிவான மக்களாக இருக்காங்க, நெகட்டிவான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா அங்கிருந்து நம்ம விலகி இருக்கிறது நல்லது. அவசியம் செய்ய வேண்டிய காரியங்களை விரும்ப கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நமக்கு தெரியலைனாலும் அதை பற்றி நம்ம கற்றுக்கிறது நல்லது. நல்ல எண்ணங்களுடன் உங்களது நாளை தொடங்குங்கள். நம்ம எந்திரிக்கும் போது பாசிட்டிவாக நம்மளை மனநிலை வளர்த்துக்கிட்டு எந்திரிக்கணும். அன்றாடம் காலையில் எந்திரிச்சுன்னா மொபைல் பார்க்கறது,
டிவியை போட்டுக்கிட்டு செய்திகள் கேட்கறது, குத்து, கொலை, வெட்டு இதுதான் டிவியில் ஓடும். ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நல்ல நாளாக நம்ம தொடங்கணும். நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும். ஒரு பக்தி பாடலோ நமக்கு பிடிச்ச இசையோ கேட்டு அந்த நாளை தொடங்குன்னு சொன்னால் அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் பாசிட்டிவாக இருக்கலாம். ஸோ இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். காலையில் எந்திரிக்கும் போது ஒரு அழுகாட்சி எந்திரிக்காமல், எந்திரிக்கும் போது ஒரு சிரிச்ச முகத்தோட, ஒரு சந்தோஷ உணர்வோட, மொபைல் பார்க்காம, டிவி பார்க்காம, சந்தோஷம் நமக்கு எதில் கிடைக்குமோ மொபைல் டிவியை தவிர எந்த வழியினாலும் நீங்கள் அந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுறது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அன்றாடம் நம்ம காலை போல மிக இனிமையாக சந்தோஷமாக தொடங்கணும். அன்றைக்கி நாள் போக ரொம்ப நல்லதாக இருக்கும். இதை முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.